தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா மாமல்லபுரத்தில் நடைபெற இருக்கும் நிலையில் தங்களது கட்சித் தலைவர் விஜயை வரவேற்க தாவேகாவினர் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் தாவேகா தொடக்க விழாவை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டு அதற்காக 26ஆம் தேதியை தேர்வு செய்துள்ளது. மாமல்லபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் நடைபெறும் இந்த விழாவில் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள இருக்கின்றனர். மாவட்டந்தோறும் கலந்து கொள்ளும் நிர்வாகிகளுக்கு பாஸ் வழங்கும் பணியும் துவங்கியுள்ளது. விழா பணிகளை கவனிக்க 18 பேர் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழுவையும் அறிவித்துள்ளது கட்சி தலைமை. இந்த நிலையில்தான் விழா நடைபெறும் மாமல்லபுரத்தில் விஜயை வரவேற்க ஏற்பாடுகள் தீவிரமடைந்து வருகின்றன. கிழக்கு கடற்கரை சாலை கோவளம் முதல் நிகழ்ச்சி நடைபெறும் மாமல்லபுரம் வரை 23 கிலோமீட்டருக்கு 100 பேனர்களை வைக்க திட்டமிட்டுள்ளார் திருப்போரூர் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வீராசாமி. தளபதி கட்சியோட 2ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கு மகாபலிபுரம் வர்றாரு. 4 பாயிண்ட்டுக்கு வர்றதுனால அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுன்றதுனால கோவளத்தில் இருந்து மகாபலி வரைக்கும் ஒரு 23 கிலோமீட்டருக்கு 100 பேனர் பதாகை விளம்பர பேனர் வச்சுருக்கோம். மயிலாட்டம் ஒயிலாட்டம் மற்றபடி அவர் என்ன முறையில் அவர் வரவேற்கணுமோ அது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கும் 100 பேனர் செங்கல்பட்டுலேருந்து மேல்மருத்தூர் வரைக்கும் பேனர் வச்சுருந்தேன். அதே மாதிரி சிறப்பான வரவேற்பை நம்ம நாளைய முதல்வர் தளபதி அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கறதுக்கு என்னென்ன முன்னேற்பாடு பண்ணணுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தற்காலிகம் பார்த்தீங்கன்னா கோவளத்துலேருந்து மாமல்லபுரம் வரைக்கும் 100 பேனர் வச்சுருக்கேன். விஜயை வரவேற்கும் வகையில் பல்வேறு இடங்களில் நுழைவு வாயில் நுழைவு வளையங்கள் அமைக்கப்படும் என்றும் அக்கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தாவேகாவின் முதல் மாநாட்டின் போது கொடுத்த வரவேற்பை போல 2ஆம் ஆண்டு விழாவிற்கும் வரவேற்பு கொடுக்க தாவேகாவினர் மும்முரம் காட்டி வருகின்றனர்.